பார்சலோனா வர்சஸ் ரியல் மெட்ரிட் கேம், அந்த கேம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். 4-3 பார்சலோனா அந்த கேமை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம சைன் பண்ண பையனுக்கு தான் கடைசியில ஒரு சான்ஸ் வரும். அவன் தான் வெளியே அடிச்சிருவான் அந்த சான்ஸ. கண்டபடி திட்டினவன் அப்போ. வெஸ்டாம் வந்து சொன்னான் பாத்தீங்களா, மேட்டிஸ் பெர்னாண்டஸ்க்கு நீ 80 மில்லியன் நாங்க பிரைஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சதுதான். அவனுக்கே ஒரு ரெலிகேட்டட் டீம் 80 மில்லியன் சொல்லும் போது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 130 நாட்டு எலியட் ஆண்டர்சன் கேட்கறதுல ஒன்னும் அநியாயமே கிடையாது. பட் ஆனா ஆஸ் அ ஃபேன் எனக்கு வந்து பயங்கர கன்சர்னிங். ஏன்டா இந்த சம்மருமாடா வந்துட்டு ஒரு டிஎம் வாங்காம இது போறீங்களாடா சீசனுக்கு, சத்தியமா டீம் தாங்காதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர்த்துல தான் நான் இருக்கிறேன். இல்ல அதுதான் அயூப் வாடி வந்து இப்ப எல்லாருமே இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவன் பயங்கரமா, அவனுக்கு இப்ப என்ன 20 வயசோ 21 வயசோ தான் அவனுக்கு. பயங்கரமா ஆடுறான். லைக் இஸ் லிட்டரலா பிரேசில் கேம், மொரோக்கோ வர்சஸ் பிரேசில் அவன் ஃபுல்லா டிக்டேட் பண்ண உட்காந்து. அவனுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சும் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன லொகேஷன்லாம் மாறி இருக்கு? என்ன புது கம்பெனி, புது வீடா? ஆமா, கம்பெனி ஷிஃப்ட் பண்ணனால எனக்கு பங்களா கொடுத்துருக்காங்க. பங்களா ஏங்க நீங்க வேற பழைய வீட்டுல வந்து லீஸ் முடிச்சுன்னு அடிச்சு விரட்டி விட்டாங்கன்னு புது வீட்டுக்கு வந்து செட்டப் பண்றதுக்கே 2 வாரம் ஆகி போச்சு. ஃபுட்பால் கிட்பால்னு ஒன்னத்தையுமே பார்க்கல. அதுவும் லாஸ்ட் ஒரு வீக்கா வந்து என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாருமே வந்து ஃபுட்பால் பேஜ் சேனல்லே சுபாஷ் தான் ஓட்டிட்டு இருக்கான். நான் வீடியோக்குள்ள எதுவுமே போகவே இல்லை. பார்த்தா தானே போறதுக்கு, நம்ம தான் ஒண்ணுமே பார்க்கவே இல்லையே, அப்படி என்னத்த பேசுறது நானு. அதனால அவனும் வந்து வாடா வாடான்னு கூப்பிட்டு இருக்கடே, சும்மா நான் எதுவுமே பார்க்கலடா நீயே பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து வெரி ஷார்ட் ரீகேப் நான் கொடுக்குறேன். மெஸ்ஸி இஸ் ஸ்டில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ரொனால்டோ வந்து உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களோட கோல் அடிப்பான். அப்புறம் வேற என்னப்பா, ஜெர்மனி வந்து என்ன பண்றானுங்கன்னு தெரியல. ஒரு மேட்ச் நல்லா ஆடுறானுங்க, ஒரு மேட்ச் கேவலமா ஆடுறானுங்க. இங்கிலாந்து இட்ஸ் நாட் கமிங் ஹோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட், அவ்வளவுதான். அதெல்லாம் கேட்டேன் நான். அது வரைக்கும் தான் வெயிட் பண்ண. என்ன சொல்வீங்க? இட்ஸ் நாட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற ஒன்னும் பெரிய விஷயமா கிடைக்கல வேர்ல்ட் கப்ல. ஆனா சரி, நம்ம லிவர்பூல் பக்கம் மேட்ச் வருவோம்னு பார்த்தா இங்கேயும் ஒண்ணுமே காணோம். என்னதான் ஏதாச்சும் பண்ணாங்க பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல. டிரான்ஸ்ஃபர், பெரிய டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. பயங்கரமான டிரான்ஸ்ஃபர். ஸ்பெயின் இன்டர்நேஷனல்ல போய் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கியிருக்கோம். யாருன்னே தெரியாது. நீங்க முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நானும் வந்து வாங்கும் போது ஓன்னு, ஆனா எனக்கு யாரும் தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சீரியஸாங்க, நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் வந்தப்ப எனக்கு யாருன்னே தெரியாது. சரியா, ட்விட்டர்ல நம்ம பசங்க நிறைய போடுவாங்க இல்ல, ஒரு வீடியோ போட்டாங்க. எனக்கு அந்த வீடியோ போட்டு நான் மறக்கவே மாட்டேன். பார்சலோனா வர்சஸ் ரியல் மெட்ரிட் கேம், அந்த கேம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். 4-3 பார்சலோனா அந்த கேமை வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம சைன் பண்ண பையனுக்கு தான் கடைசியில ஒரு சான்ஸ் வரும். அவன் தான் வெளியே அடிச்சிருவான் அந்த சான்ஸ. கண்டபடி திட்டினவன் அப்போ. ஐயோ, இப்ப நினைச்சு பார்த்தா ஐயோ இந்த பையனைத்தான் சைன் பண்றமாடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அப்ப ரொம்ப ஒரு போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமான்னு தெரியல, ரொம்ப யங்கா இருந்தா, ரியல் மெட்ரிட்ல இருந்தான் அப்போ. அப்ப அதனாலதான் இப்ப ஏதோ ரியல் மெட்ரிக் ஏதோ 15% என்னமோ பை என்னமோ அமௌண்ட் இருக்காமே அவங்களுக்கு, நம்ம கொடுத்ததுல தெரியல, அது தெரியாது ஏதோ அந்த மாதிரி. பட் எனிவேஸ் நீங்க சொல்லுங்க, விக்டர் முன்யாஸ்ங்கறாங்க, என்ன விஷயம்? ஆமா, இல்ல விக்டர் முன்யாஸ் என்ன 40 மில்லியன் யூரோ பை அவுட் கிளாஸ், ஸோ 34 மில்லியன் பவுண்ட்ஸ் என்னவோ அப்ராக்சிமேட்டா பை அவுட் கிளாஸ் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். ஒசாசுனா அப்படின்னு ஒரு கிளப், அங்கேருந்து வாங்கியிருக்கோம் நம்ம. ஒசாசுனா வந்து ஐ திங்க் லாலிகால வந்து தேவர் ரெலிகேட்டடா இல்ல க்ளோஸ் டு ரெலிகேஷனா, ஏதோ 17th இருந்தாங்க அவங்க. அட்லீஸ்ட் 18th இல்லைன்னா 17th. இந்த வருஷம் மெயினா வந்து விங்கர், லெஃப்ட் விங்ல ஆடுவான். ஸோ கேக்போ ஃபர்ஸ்ட் டீம் பிளேஸ். ஆனா கேக்போ கேக்போ வந்து பயங்கரமா ஆடுறான் வேர்ல்டு கப்ல. அப்படியா? ஆமா. ஐயோ, நேத்து ஏதோ அன்பார்ச்சுனேட்டா பாவம் அவனுடைய பேபி வந்து பாஸ் அவே ஆயிடுச்சு டியூரிங் பர்த் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ரியலி 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 அது எவ்வளவு, ஐ மீன் எனக்கு இந்த சமயத்துல வார்த்தைகள்லாம் வராது. ஸோ அது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது வந்து எவ்ரி ஒன் நோஸ் உலகத்துல. அண்ட் மோர் பவர் டு ஹிம் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். ரொம்ப 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 பாவம். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நீங்க சொல்லுங்க. இல்ல ஜென்யூனாவே ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இல்ல அது சொல்லணும்னு நினைச்சேன், அது மறந்தே போயிடுச்சு. ஆமா, கேக்போ. பட் இல்ல, விக்டர் முன்யாஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் வேர்ல்டு கப் வீடியோக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர் வீடியோக்கும் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டியாச்சு. சீசன் டார்கெட் இல்ல, ப்ரீ சீசன் எண்டு முடியும் போது, அந்த சீசன் பிரீமியர் லீக் சீசன் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து we will be 4500. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் 4500 வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் இல்ல அதுதான். ஸோ விக்டர் முன்யாஸ் பத்தி பேச போறோம். பிஎல் ஃபிக்ஸ்சர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம், அது வேற வந்திருக்கு. ஆமா, அப்புறம் மெயினா ஐ மீன்
வேற எதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ்னு எதுவும் நடக்கல. பட் டியோமாண்டே பேச்சு நிறைய போயிட்டு இருக்கு, பயங்கர பிரைஸ் இருக்கு. அவனும் வேர்ல்டு கப்ல இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ அவனை பத்திலாம் கொஞ்சம் பேசுவோம். பட் விக்டர் முனியோஸ் இன்ஸ்டாகிராம்ல @காப் கருத்து, ட்விட்டர்ல @காப் கருத்து _LFC எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. பட் விக்டர் முனியாஸ்க்கு வருவோம். ஒரு நிமிஷம், விக்டர் முனியாஸுக்கு போறதுக்கு முன்னாடி மக்களே, நீங்க வந்து ஸ்பாட்டிஃபைல மறக்காம டெய்லி ரவுண்ட் அப் வந்து சேஷாத்ரி வந்து பண்ணிட்டு இருக்காப்ல. இல்லையா? இல்ல அது என்ன, ஐயா ஒரே வாரம் தான் நான் ஃபுட்பால் பார்க்காம சேஷாத்ரியை கவனிக்காம வெளியே போனேன். வந்து பார்த்தா இல்லைங்கிறாரு. என்ன ஆச்சு? இல்ல என்னாச்சு, ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சது. ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிச்சது. என் லேப்டாப்ல திடீர்னு டிஸ்பிளேவே வரல. அதுக்கே பொறுக்கல. ஐயோ மனுஷன் வேற டெய்லி பண்றாரு, நம்ம வேற தாக்கு பிடிக்க முடியலையே அப்படின்னு போய் லைஃப போய் பாருயான்னு லேப்டாப்பே சொல்லுது. சோ இல்ல டிஸ்பிளே போயிருச்சு எனக்கு. சோ அதனால ஒரு 5 நாள் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ல போயிட்டு அது வரதுக்கு ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. சாட்டர்டே குட் டியூஸ்டேவோ வந்து அதுக்கப்புறம் என்னன்னாக்க அந்த 5 நாள் அதுவும் வேலையும் பார்க்க முடியல. ஸோ அது கேட்சப் பண்றதுல அது நிறைய வேலை இருக்கிறது. இப்போ பிஎஸ்டி வேற இப்போ முடிக்க போறேன் இன்னும் ஒரு 3 months போல. ஸோ அது நிறைய கேட்சப் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்குன்னு டெய்லி ரவுண்ட் அப் பண்ண முடியல. போறதுக்கு டைமிங்கும் வந்து சரியா வரலைங்க. லைக் இந்த சென்ஸ் வந்து இப்போ 8 மணி கேம் முடிஞ்ச அப்புறம் நான் பண்ணணும்னா கூட நைட்டு 10 மணிக்கு தான் அந்த கேம் முடியுது. இந்த ஹைட்ரேஷன் பிரேக், உங்க பாழா போன ஊர் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கணும்னு ஹைட்ரேஷன் பிரேக் எல்லாம் வெல்கம் டு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ். இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அது இத்தனை நாளும் உங்களுக்கு தெரியும், ஐ மீன் சேஷாத்ரிக்கு தெரியும், பட் பாக்குற உங்களுக்கு எல்லாம் தெரியல. இப்பதான் வெல்கம் டு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ். இப்ப என்ன நடக்கும்? இதைவே நம்ம போய் யூரோப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இன்னொரு 2 வருஷத்துல இதேதான் நடக்கும். 2 halves will become 4 quarters. ரெடியா இருங்க, ஒண்ணும் கிடையாது. ஆமா இல்ல சோ அது பேசிக்கா வந்து என்னன்னாக்க டைமிங் 8 மணி மேட்ச்னா கூட 10 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி பண்றதுக்கெல்லாம் 11:30-12 மணி ஆயிடுது. ஸோ அதனால ரொம்ப லேட்டா போறது, அடுத்த நாள் வேலைக்கு போகணும், டெய்லி எல்லாம் பண்றது கஷ்டமா இருக்கு. சரி அதனால வந்து ஸ்பாட்டிஃபைல வெறும் இல்ல ஸ்பாட்டிஃபைன்னு சொன்னோன்னே அது கரெக்ட். ஸ்பாட்டிஃபைல வந்து வெறும் அந்த நீங்களும் நானும் எபிசோட் பண்றோம்னு சொன்னோம்ல, குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16 முடிஞ்சு அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் அதெல்லாம் பண்ணுவோம். பட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு ஸ்பாட்டிஃபைல. ஸோ அது சொல்லியே ஆகணும். நான் வந்து இது பண்ணி யாரோ கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஏங்க நிறுத்திட்டீங்க, டெய்லி காலையில வாக்கிங் போகும்போது கேட்டுக்கிட்டே போவேன், நல்லா இருக்குங்க, ஏங்க நிறுத்திட்டீங்கலாம் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ ரொம்ப நினைச்சேன் ஆப்பிள் விட மாட்டேங்குது, நான் ரெடியா தான் இருக்கேன், ஆப்பிள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இல்ல சோ இல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த எபிசோட்ஸ்க்கெல்லாம். ஏன்னா ஆடியோ ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா டியூரிங் த சீசன் அப்பப்போ இந்த மாதிரி வெறும் ஆடியோ ஒன்லி லிவர்பூல் ரிலேட்டட் எபிசோட்ஸ் நாங்க போடுறதுக்கு ட்ரை பண்றோம். பட் வேற கமிங் பேக் சொல்லுங்க அட்மின் வேலை முனியா. ஸோ லெஃப்ட் விங்கர் ஆரம்பிச்சது கெரியர் இஸ் ஃப்ரம் பார்சலோனா, ஒரிஜினல் ஊரு. அண்ட் கெரியர் ஆரம்பிச்சதும் லாமாசியால தான் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் வந்து லாமாசியால இருந்து வேற எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் ரியல் மெட்ரிட் வந்தான் யூத் டீம்ல. அதுக்கப்புறம் வந்து ரியல் மெட்ரிட் பி அண்ட் ரியல் மெட்ரிட் சீனியர் டீமுக்கு 2 அப்பியரன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒசசுனாக்கு மூவ்டு எப்போ 2025ல. ஸோ ஒரு வருஷம் தான் ஒசசுனால ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒசசுனா வந்து 5 மில்லியனுக்கு வாங்கினாங்க. அண்ட் நம்ம வந்து 40 மில்லியனுக்கு வாங்கியிருக்கோம். இப்போ லெஃப்ட் விங்கர் இந்த சீசன் வந்து ஹஸ் ஹேட் in 8 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் நினைக்கிறேன். 6 goals 2 assists நினைக்கிறேன். ஆமா 6 goals 2 assists. 40. ஆனா ரெலிகேஷன் ஒசசுனா வந்து 18th நோ முடிச்சாங்க. ஸோ அதனால அந்த டீமுக்கு 8 கோல் கான்ட்ரிபியூஷன்லாம் ஓகே, டீசன்ட் நம்பர் ஒரு லெஃப்ட் விங்கருக்கு. டீசன்ட்டுக்கே இப்ப 40 தேவைப்படுது. ஆமா இது வந்து யோசிச்சு பார்த்தா 60 கொடுத்து பார்சலோனா வாங்குவாங்க. ஆமா நான் வந்து இன்னும் வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணலையே தவிர இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆண்டனி கார்டன் 80 மில்லியன் யூரோவா அந்த மாதிரி ஏதோ யூரோஸ்ல 80 பவுண்ட்ஸ்ல 60 65 ஆனுமா. அவனுக்கு ஒண்ணு, அவன் பெரிய ஸ்கேம்ஸ்டர், அவனை வந்து வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு எனக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தான் வந்து தெரியும். அது மேபி பார்சலோனா செட் ஆகலாம். ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே விஷயம் என்ன, கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஓடுவான், பால தூக்கி போட்டுனா ஓடிடுவான். அது ஏதோ அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது டிஃபென்ஸ்லயும் ஒர்க் அவுட் ஆகும், அட்டாக்லயும் ஒர்க் அவுட் ஆகலாம். எலியட் ஆண்டர்சன் என்னங்க 116 மில்லியன் பவுண்ட் அப்ஃப்ரண்ட் பேமெண்ட். ஆமா இல்ல ஐ திங்க் 130 ஓவரால். ஐ திங்க் இஸ் கோயிங் டு அந்த ஈசாக்கோட ரெக்கார்ட் அவன் பிரேக் பண்ண போறான்னு நினைக்கிறேன். ஹையஸ்ட் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபெப்ரிசியோ பேக் அடிச்சிட்டாங்க. ஏதோ கோல்மால் பண்றானுங்க. உண்மையான அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ கோல்மால் பண்றானுங்க. ஆனா இப்ப வந்து என்னன்னு 116 மில்லியன் பவுண்ட். மேபி நீங்க சொன்னது கரெக்டா, 130 மில்லியன் யூரோ. அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்களோ என்னவோ தெரியல அந்த மாதிரி. பட் ஆனா வந்து அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் தான், இதெல்லாம் கிடையாது. என்ன சொல்றது, ஆட் ஆன்ஸ் எல்லாம் இல்ல. 116 மில்லியன் பிக்ஸ்டு.
அது நீ ஆனா கொடுத்தே எனக்கு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. யாரு இப்ப டொனாலிக்கு 100 மில்லியன், டாட்னம் 100 மில்லியன் கொடுக்க போறாங்க டொனாலிக்கு. டொனாலி 100 மில்லியன், ஆடம் வார்டன் 100 மில்லியன், மேத்யூஸ் பெர்னாண்டஸ் 85 மில்லியன், அலெக்ஸ் ஸ்காட் 80 மில்லியனா? அப்ப நான் அங்க பாருங்க. இல்ல இது எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிச்சது? வெஸ்ட் ஹாம் வந்து சொன்னான் பாத்தீங்களா, மேத்யூஸ் பெர்னாண்டஸ்க்கு நீ 80 மில்லியன் நாங்க பிரைஸ், அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான். அவனுக்கே ஒரு ரெலிகேட்டட் டீம் 80 மில்லியன் சொல்லும் போது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 130 எலியட் ஆண்டர்சன் கேட்கறதுல ஒன்னும் அநியாயமே கிடையாது. எனக்கு இந்த டிஸ்கஷன் தனியா பண்ணலாம்னு வச்சிருந்தேன். பட் ஐ ஜஸ்ட் லெட் மை ஏர்லி தாட்ஸ் நோன். இந்த என்னைய பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஹாம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், கிறிஸ்டல் பேலஸ், போர்ன்மத் 80 நிப்பாட்ட கூடாது. எல்லாருமே 100 வாங்கணும். என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 100 வாங்கணும். அப்பதான் இந்த பெரிய டீம்ஸ் எல்லாம் போய் எங்கேயோ ஸ்கவுட்டிங் சிஸ்டம் வச்சு ப்ராப்பரா ஸ்கவுட் பண்ணி கூட்டு வருவானுங்க. ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஹோம் கிரவுண்ட் ரூல். இங்கிலாந்துல இருந்து பிளேயர்ஸ் வேணுங்க, இங்க சாம்பியன்ஸ் லீக்ல ஆடுறதா இருந்தாலும் சரி, பிரீமியர் லீக்ல ஆடுறதா இருந்தாலும் இங்கிலாந்துல இருந்து பிளேயர்ஸ் வேணுங்கிறதுக்காகவே இவங்க இந்த மாதிரி வாங்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அப்ப நீ என்ன பண்ணும்? உன்னோட அகாடமி டெவலப் பண்ற. அகாடமியை டெவலப் பண்ணிட்டு வருஷம் ஒருத்தவனையும் 2 பேரையும் மெயின் டீம்ல கூட்டிட்டு வந்துகிட்டே இரு. அப்பதான் நீ காஸ்ட் குறைக்க முடியும். கரெக்டா? என்னைய பொறுத்த வரைக்கும் நத்திங் ராங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க ரெவன்யூ வரும்? அவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் ரெவன்யூ வரும். உனக்கு வேணும்னா பேட், அவ்வளவுதான். உனக்கு வேணும்னா நீ பேட். எனக்கு எல்லாம் அதுல வந்து இதுவே கிடையாது. எனக்கு வந்து ஐ திங்க் எலியட் ஆண்டர்சன் இப்ப இருக்கிற மார்க்கெட்ல நீங்க பிரைஸ் வந்து ஜாஸ்தின்னு சொல்லலாம். பட் இந்த ஃபேக்ட் தட் வந்து அவன் தான் ஹையஸ்ட் பிரைஸ்ங்கிறதுல எனக்கு சர்ப்ரைஸே இல்லை. ஏன்னா ஐ திங்க் ஃபுட்பால் வைஸ் மட்டும் பார்த்தாலே இஸ் ஒர்த் அந்த அந்த ஹையஸ்ட் பிரைஸ் பே பண்றதுல. 130 வர்த்தான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எலியட் ஆண்டர்சன் வந்து எப்படின்னாக்க ஈ கேன் டூ த டெக்லன் ரைஸ் டைப்ல, ஈ கேன் டூ எவ்ரிதிங். ஒரு பொசிஷன் சிஸ்டம்ல பொசிஷன் வச்சு ஆடுறதுக்கும் அவனுக்கு தெரியும். இல்ல ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தா அந்த கவுண்ட் அந்த கேகன் பிரஸ்ன்னு இல்ல, இந்த பாஸ்கெட் பால் கேம் மாதிரி கேம் போச்சுன்னா அவனுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் இனிஷியேட் பண்றதும் தெரியும், எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஸோ இஸ் குட் அட் ஆல் தட். ஸோ அவனை வச்சு அந்த மாதிரி ஆட முடியுங்கிறதுக்காக அதுக்காகவே இஸ் ஒர்த் இட். இந்த ஆடம் வார்டனு, அலெக்ஸ் ஸ்காட் இவங்கெல்லாம் 100 மில்லியனுக்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியாது. டெஃபினட்டா ஐ டோன்ட் நோ. சிம்பிளி டு சே ஐ டோன்ட் கேர். உனக்கு நீ பெரிய கிளப்பா, நீ உனக்கு வேணும்னா நீ பணத்தை கொடு. இங்க உட்கார்ந்துகிட்டு மார்க்கெட் ஹஸ் கான் லைக் தட், மார்க்கெட் ஹஸ் கான் லைக் திஸ்ன்னு பேசாத. நான் உங்கள்ட்ட இதை நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. போன வருஷம் ஏதோ ஸ்டார்டிங் ஒரு வீடியோ நான் சொன்னேன், இதே டயலாக் சொன்னேன். போக போக மோசமா தான் ஆகும். நம்ம வேர்ட்ஸ 100 மில்லியனுக்கு வாங்கினது, ஈசாக்க 125 மில்லியனுக்கு வாங்கினது 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பரவாயில்லையாட்டிருக்குடான்னு பேசக்கூடிய. ஆனா இப்ப பரவாயில்ல இல்ல. ஏன்னா 2 பேரும் மோசமா தான் ஆடி இருக்கானுங்க. நல்லா ஆடி இருந்தானே நான் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன். மோசமா தான் ஆடி இருக்கானுங்க. பட் ஆனா இன்னும் பாக்கல. 2 பேரும் லிவர்பூல் பிளேயர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாங்க. அப்படியா? அப்ப நான் பார்க்காம இருக்கிறதா நல்லா இருக்கு. கிராவன் பர்ச் ஃபர்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் கேம் 2 அசிஸ்ட். அடங்கொய்யால அவன் எல்லாம் அசிஸ்ட் போற நிலைமையில தான் நெதர்லாண்ட்ஸ் இருக்குதா? என்ன கேக்போ வந்து ஸ்வீடனுக்கு அகைன்ஸ்டா 1 கோலோ 2 கோலோ, இந்த லாஸ்ட் கேம்ல அவன் 1 கோல் 1 அசிஸ்ட். அடங்கொய்யால பயங்கரமா ஆடுறான் அவன். இந்த பிரையன் பிராபி அண்ட் மாலன் இல்ல சம்மர்வெல் அவங்க 2 பேரும் ரொட்டேட் பண்ணிக்கிறானுங்க. நெதர்லாண்ட்ஸுக்கு நாளா எழுதி வச்சிட்டனே, அவனுங்க எல்லாம் திருந்தவே மாட்டானுங்க, உருப்படவே மாட்டானுங்கன்ட்டு. இல்லங்க, பிரையன் பிராபி எல்லாம் பயங்கரமா ஆடுறான். பட் எனிவே வேர்ல்ட் கப் விட்டுருவோம். அந்த வேர்ல்ட் கப் போடுவோம். வேர்ல்ட் கப் லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட். விக்டர் முனியாஸ் சைன் பண்ண அப்புறம் 2 நாள்ல நியூஸ் வருது அவனுக்கு இன்ஜுரின்னு. அவ்வளவுதான். ரெக்கவர் லிவர்பூல் டிஎன்ஏ அங்க இருக்குது. சைன் பண்ண உடனே லிவர்பூல் டிஎன்ஏ வந்துருச்சு. ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எங்க சொல்றது, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, எக்ஸைட்டடா இருக்கலாமா இல்லையா? நீங்க வந்து காம்பிலேஷன்லாம் பாத்தீங்களா? என்ன நடக்குது? இல்ல ஈஸி. அவன் வந்து இஸ் a much more direct விங்கருங்க. அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து பிடிச்சது என்னன்னாக்க, முனியாஸ் வந்து இஸ் நாட் அஃப்ரேட் டு கோ இன்சைட் அண்ட் அவுட் சைடு. அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும். அகைன் இது வந்து கேம்ல எவ்வளவு பண்ணுவான்னு தெரியாது. அண்ட் இன்னொன்னு கேம்ல இவன் ஆடுவானா அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இவனும் லெஃப்ட் விங்கு, கேக்போவும் லெஃப்ட் விங்கு அப்படின்னாக்கா இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஏன்னா இவனுக்கு 22 வயசு தான் ஆகுது. சடனா தூக்கி நீங்க ஒசசூனால இருந்து வாங்கி பிரீமியர் லீக் ஃபுட்பாலுக்கு போடுங்கடா அப்படின்னாக்க இட்ஸ் அ பிக் ஜம்ப். இறையோலா வந்து வெதர் ஈ வில் ட்ரஸ்ட் வந்து ஒரு யங்ஸ்டர் டு டூ த ஜாபா, இல்ல வெதர் ஈ வில் அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸுக்கு வந்து கேக்போ வச்சு ஓட்டுவோம், இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவனால ஹேண்டில் பண்ண முடியும்னு அந்த இதுவா, இல்ல இதுல ரியோ குமோஹாவோட நிலைமை என்ன, அதெல்லாம் இட் கம்ஸ். அதாவது கேக்போ வந்து நான் சென்டர் ஃபார்வர்ட் ஈசாக்கு பேக்கப்பா இருக்கட்டும், முனியாஸ் லெஃப்ட் விங் வித் குமோஹா அந்த மாதிரி ஆடலாமா அப்படின்னு அந்த மாதிரியும் யோசிக்கிறது. இதுதான் நான் சொல்லலாம்னு வந்தேன், நீங்க கடைசியா சொல்லிட்டீங்க. மேபி ஏன்னா எகிட்டிக்கே பிப்ரவரி மார்ச் வரைக்குமே இருப்பானான்னு தெரியாது.
அதனால கேக்போ வந்து ஈசாக்கு பேக்கப்பா போட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. இரேலாவுடைய விங்கர்ஸ் வந்து தே ஹேவ் டு டூ போத். அட்டாக்கும் பண்ணும், டிஃபென்ஸும் பண்ணும். யூ ஹேவ் டு பிரஸ் அண்ட் வின் த பால் இன் டிஃபென்ஸ், யூ ஹேவ் டு ரன் பிஹைண்ட் த டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக். ரெண்டுமே நீ வந்து இரேலா ஒரு விங்கர்ஸ் பண்ணி ஆகணும். முனியாஸ் அதை பண்ணுவானா? லைக் ஹேவ் யூ சீன் கான்ஸ்டன்ட் ரன்னிங்? he seems like he can do both. பட் ஆனா ஏன்னா என்னோட பிக்கெஸ்ட் கேள்வி வந்து ஸ்பெயின்ல பண்றது ஒண்ணு, பிரீமியர் லீக்ல பண்றது இன்னொன்னு. அந்த ஒரு இன்டென்சிட்டி, பிசிக்காலிட்டி எல்லாம் முன்னியாஸ்க்கு உடனேவே அவனால அடாப்ட் பண்ண முடியுமாங்கிறது தான் வந்து பெரிய கேள்வியா இருக்கும். அதனால தான் நான் என்ன யோசிக்கிறேன், ஈவன் ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் மேபி குமோவா வச்சு ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். ஐயோ, see I am sorry to say this. Exactly. No, நான் ஏஜுக்குலாம் வரல, நான் ஏஜுங்கிற ஆஸ்பெக்டே வரல. ஆமா, குமோவா cannot do defensive stuff. ஆமா, I am sorry to say that, but he cannot do it. அவனுக்கு இருக்கிற சைஸுக்கும் அவனுக்கு இருக்கிற கேம் அவேர்னஸுக்கும், see I don't expect a 17-year-old to know that much. எப்படி நீ வந்து டிஃபென்சிவ்லி நீ வந்து ஒருத்தவனை ட்ராக் பேக் பண்ணி பாலை வின் பண்ணி இல்ல கவுண்டரை ஸ்டாப் பண்ணி, I don't expect a 17-year-old to know that. ஓகே, எந்த 17-year-oldக்கு அது அவ்வளவா தெரியாது. அந்த ஆஸ்பெக்ட்னால எனக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் விஷயம்லாம் இருக்குங்க. ஹவு மச் டு யூ ஹேவ் டு பிளே குமோவா, இல்ல ஹவு மச் டு யூ ஹேவ் டு கீப் ஹிம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பரவலாக அதிகமா பேசப்படும். போக போக நீங்க பாத்தீங்கன்னா ஏன் குமோவாக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி கண்டிப்பா வரும். எனக்கு தெரிஞ்சு இறையாலா வந்து சொல்லுவான், எனக்கு வந்து டிஃபென்ஸா வேணும். இட் இஸ் நீ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, குமோஹா பிளேயிங் இஸ் லைக் 10 men பிளேயிங். 10 பேர் தான் பிட்ச்ல இருப்போம். டிஃபென்சிவ்லி அவுட் ஆஃப் பொசிஷன்ல வந்து 10 பேர் இருக்கிறது தான் சமம். ஏன்னா அவன் அங்க இருக்க, அது ஒரு பாடி இருக்கிறதுக்கு சமமே கிடையாது. குமோவா வந்து அங்க நிக்கிறது, லெஃப்ட் விங்ல நிக்கிறது. ஏன்னா நம்ம 4-4-2 போவோமா, 4 எதுக்கு இறையாலா கூப்பிட்டு வந்தாங்க அதெல்லாம் நமக்கு வந்து மேபி ப்ரீ சீசன்ல தெரியலாம், இல்ல ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல தெரியலாம். என்ன அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து போர்ன்மத்ல விளையாண்டதுக்கும் இங்க விளையாண்டதுக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்க போகுது, நம்ம பிளேயர்ஸ் எவ்வளவு அடாப்ட் ஆக போறாங்க, இதெல்லாம் வந்து போக போகதான் தெரியும். அதனால however you see it, குமோஹா வந்து லைபிலிட்டி தான், டிஃபென்சிவ்லி லைபிலிட்டி தான். எவ்வளோ அட்டாக்ல வந்து டேலண்ட் இருந்து பண்ணாலும் ஐ அக்ரி, he can go both ways, he can take on men, he can beat men, அதெல்லாம் ஓகே. ஆனா நம்ம ஏதோ ஒரு மேட்ச்ல கூட பார்த்தோமே டிஃபென்சிவா, ஆனா போடா அங்கிட்டுன்னு சொல்லி தள்ளி விட்டு போயிட்டாங்க. சோ that is how it will be. அதனாலதான் உங்களுக்கு கேக்குறேன், முனியாஸ்னால வந்து can he come back and can he form that block and then அதெல்லாம் பார்த்த வரைக்கும் அவன் பண்றான். பட் என்னோட பிக்கெஸ்ட் வரி வந்து அந்த ஜம்ப் இன் பிசிக்காலிட்டி, இன் ஸ்பீடு எல்லாமே. நான் சொல்றது பிசிக்காலிட்டினா வெறும் ஸ்ட்ரென்த் மட்டும் சொல்ல, ஸ்பீடு எல்லாமே, இந்த கேம் ஸ்பீடு எல்லாமே ஜாஸ்தி ஸ்பெயினை விட. ஸோ அவனால அது கோப் அப் பண்ண முடியுமாங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்வி. பட் ஆன் தி அதர் சைடு ரைட் விங்குக்கு யான் டியோமாண்டே பேச்சு நிறைய போயிட்டு இருக்கு, பயங்கர பிரைஸ். அதாவது வேர்ல்டு கப் ஆரம்பிக்கும் போது என்ன 110 என்னவோ கேட்டுட்டு இருந்தாங்க அப்ராக்சிமேட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு ஐவரி கோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கேம் ஆடினான், பயங்கரமா ஆடினான், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் வாங்கினான். உடனே லைப்சிக் ரைஸ்ட் ஆஸ்கிங் பிரைஸ் டு 130 million euros-ன்றாங்க. இதுல என்ன ஜோக்னா, நம்ம வந்து விட்டுட்டு போவோம்னு பார்த்து அது பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம விட மாட்டோமே, 130 இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஐ மீன் யூ நோ மீ, நான் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்ல போடுறது எனக்கு சுத்தமா அபிப்பிராயமும் இல்ல. வேர்ட்ஸை சைன் பண்ணும் போதும் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் அவ்வளவா வேர்ட்ஸை பார்த்தது இல்லை. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் போன வருஷம். நான் சைன் பண்ணும் போது நான் அவ்வளவா பார்த்தது இல்லை, நீங்க எல்லாம் சொல்லுங்க மக்களே, நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஈசாக் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் அகேன் ஈசாக் இஸ் 125 million worth எல்லாம். பிகாஸ் எனக்கு இந்த காலத்துல என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து ஹாலண்டை தவிர யாருமே 100 million இதெல்லாம் இல்லை. அண்ட் மேபி டெக்லன் ரைஸ் ஹஸ் ஷோட் இட். அவன் மட்டும்தான் 100 million பே பண்ணதுக்கு வந்துட்டு ஓகே நான் ஒரு 100 million பிளேயர் தான் காமிச்சிருக்கான். அதை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாலண்ட் தான். ஏன்னா ஹாலண்ட்னால ஒத்த ஆள்னால ஹி கேன் சேஞ்ச் கேம்ஸ், அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஹாலண்ட். அதனால எனக்கு ஹாலண்டை தவிர யாருமே 100 million ஒர்த்தான்லாம் எனக்கு வந்து தெரியாது. தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நான் வேர்ட்ஸ் சைன் பண்ணும்போது ஏதாவது சொல்லியிருந்தேன், அவனுடைய நீங்க என்ன வேணாலும் குவாலிட்டி இருந்துட்டு நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்தா இல்ல அக்ரி தட் இஸ் 100 million அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் நான் எதுவும் பார்க்கல. போன சீசன் நான் வந்து அந்த 100 million ஒர்த்துக்குலாம் நான் எதுவுமே பார்க்கல. ஸோ கம்மிங் டு டியோமண்டே வந்து என்னுடைய வியூ வந்து அதே தான். 100 million கொடுத்து, அது பவுண்ட்ஸா யூரோஸா வாடவர், 100 million கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒர்த்தானு என்னால இதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஏதோ போன வருஷம் ஸ்டாட்ஸ் நீங்க பாத்தீங்களா, ஏதோ 20 GA வாமா அவன் லைப்சிக்கு.
20 GN 20 GN எனக்கு எங்க தெரியல, எங்கேயோ சும்மா போட்டிருக்கானுங்களா இல்ல அடிச்சு விட்டானுங்களான்னு தெரியல. 20 GA அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. இதான் நீங்க 20 GA சொல்றீங்க கரெக்ட் பாருங்க இப்போ. கரெக்ட் 20 GA 33 மேட்ச் 20 20 GA-வா? GA. அதான். அதனால வந்து ஒர்த் இட்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து இங்க பாருடா நீ வேர்ல்டு கப்ப பார்த்தாலே போதும் உனக்கு அவன் ஒர்த் தான்னு தெரிஞ்சிருந்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஏதோ பிட் பண்ணி ரிஜெக்ட் வேற ஆச்சுல்ல இப்போ. அதுதான் சொன்னாங்க. பட் அது வந்து சில பேர் வந்து இல்ல பிட் இன்னும் பண்ணலன்னு வேற சொன்னாங்க. லைக் அது ஏதோ யாரோ கிளப்பி அப்படியா? விட்டாங்க அப்படின்னு. பட் இல்ல எனக்கு தெரியலீங்க. சோ வாட் டஸ் டியோமண்டே வாண்ட்? ஏன்னா இப்போ நம்ம தான் ஏதோ PSG வேற வந்துட்டு இருக்காங்க வேற பேச்சு போயிட்டு இருக்கு. சோ நமக்கும் டியோமண்டே பத்தி பிஎஸ்சிக்கும் தான் எப்போதுமே ஸ்டார்டிங்ல இருந்து டியோமண்டேக்கு நமக்கும் பிஎஸ்சிக்கும் தான். ஆனா லைக் டியோமண்டே வந்து ஐ திங்க் ஹி ப்ரிஃபர்ஸ் பிரீமியர் லீக் லிவர்பூல் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்தது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், பிஎஸ்சில நிறைய காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்ல எனக்கு என்னன்னாக்க டியோமண்டே பார்க்கும்போது ஹி இஸ் டெஃபினட்டா அங்க டேலண்ட் இருக்கு. லைக் இஸ் நாட் லைக் வந்து இந்த நிக்கோலஸ் பெப்பே டைப் ஆஃப் விங்கர் கிடையாது. லைக் ஒரு ஏர்லி டேலண்ட் ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இல்லாம லைக் ஹீ டெஃபினெட்லி லுக்ஸ் மச் பெட்டர். அவன் பிச்சில் இறங்கினாலே ஐவரி கோஸ்ட் வந்து தே லுக் சோ மச் பெட்டர். அதுல டவுட் இல்லை எனக்கு. எனக்கு என்னன்னா இந்த வயசுல நீ 130 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு இப்போ இந்த லியோனிக் ஆன மாதிரி ஏதாவது ஏசிஎல் மாதிரி ஆச்சுன்னா தட்ஸ் a huge வேஸ்ட் ஆஃப் மணி அது. ஏன்னா இப்போ லியோனி வந்து எந்த நிலைமையில திரும்ப வர போறான்னு தெரியல. ஐ மீன் he may not be யங்கு. ஓகே மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. பட் ஏசிஎல் தான். ஈ மைட் நாட் பி அந்த 100% ஆஃப் ஹிஸ் செல்ஃப். ஸோ அதே தான் டியோமண்டேக்கும். டியோமண்டே வந்து பார்க்கும்போது ஈ கேன் பிளே போத் லெஃப்ட் அண்ட் ரைட் விங்கு. உன்னோட பெஸ்ட் பொசிஷன் வந்து லெஃப்ட் விங்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐவரி கோஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் அவன் ஆரம்பிச்ச போது ரைட் விங்ல தான் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தூக்கி அவனை லெஃப்ட்ல போட்டாங்க. பட் அவன் வந்து இஸ் ஏபிள் டு அகெயின் முன்னியாஸ்க்கு நான் இதே தான் சொன்னேன். இஸ் ஏபிள் டு கோ போத் வேஸ். அவுட் சைடும் போறான், இன்சைடும் போறான். அது ஐவரி கோஸ்ட்க்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா ரைட் விங்ல ஆடும்போது இட்ஸ் நாட் இஸ் நேச்சுரல் பொசிஷன். பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் இன்சைடு கட் பண்ணாம அவுட் சைடுக்கு போறான் நிறைய. ஏன்னா ரைட் ஃபுட் தான் அவனுக்கு ஸ்ட்ராங்கர். ரைட் சைடில் ஆடும்போது அவுட் சைடுக்கு போறான். பட் ஆனால் இஸ் நாட் அஃப்ரேட் டு கட் இன். வீக்கர் சைட்லயும் லெஃப்ட் ஃபுட்லயும் இஸ் நாட் அஃப்ரேட் டு கட் இன் சைட். ஸோ ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா அவனை வாங்கணும்னா அவனோட லெஃப்ட் ஃபுட்டை டெவலப் பண்ணோம் அப்படின்னாக்க ஈ கேன் பிகம் அ த்ரெட் ஆன் போத் சைட்ஸ். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஐ திங்க் ரைட் விங்கர்னு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது அவன். இன்ஃபேக்ட் லெஃப்ட் விங் ஸ்பெஷலிஸ்ட் தான் அவன். பட் ஈ கேன் பிளே ரைட் விங். ஆனால் ரைட் விங்கர் இப்போ சாலாவை ரீப்ளேஸ் பண்ணணும்னா இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்னா ஐ டோன்ட் நோ. நீங்க ஆண்டியோ மண்டே வந்து அவனோட டேலண்ட் அவனோட ஸ்கில் செட்டுக்காக வாங்கினீங்கன்னா ஓகே. பட் சாலாவை ரீப்ளேஸ் பண்ணும் ரைட் விங்லன்னு வாங்குறீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கிவ் யூ என்ன 12 கோல் 8 அசிஸ்ட் போட்டிருக்கான் லைப்ஸிக்கு. பட் அது லெஃப்ட் விங்ல இருந்து நிறைய போட்டிருக்கான். ரைட் விங்ல இருந்து அதே நம்பர்ஸ் வருமானு கூட எனக்கு தெரியாது. இப்ப கேள்வியே வேறீங்க. நீங்க கேட்கிற கேள்வி வந்து சாலாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நீ டியோமண்டே வாங்குறியாங்கிற கேள்வியே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. ஏன்னா சாலா வந்து இஸ் அ கோல் ஸ்கோரர். அவன் இஸ் நாட் அ விங்கர். மேபி ஐ லுக் அட். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆமா கரெக்ட் தான். ஒரு விங்கரோட டியூட்டிஸே வேற. சாலா வந்து விங்கரோட டியூட்டிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில்லே பண்ணல. இல்ல பிகாஸ் இட்ஸ் மோர் லைக் வந்து அந்த இன்சைட் ஃபார்வர்ட் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி ஒரு இன்சைட் ஃபார்வர்ட் கோல் ஸ்கோரர் நான் அப்படியே வச்சுப்பேன் சாலாவை. எனக்கு வந்து விங்கரா பொசிஷன்லாம் வச்சிருக்காங்களே தவிர he was never a winger. கரெக்டா? விங்கருக்கான ஒரு டியூட்டிஸ் இருக்கு. அந்த டியூட்டிஸ் எல்லாம் சாலா பண்ணல. பிகாஸ் சாலாவை எங்க தேவையோ அங்க நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அதனுடைய அவுட்புட் நம்ம எடுத்துக்கிட்டோம் லாஸ்ட் 10 இயர்ஸா. கரெக்டா? இப்போ இரையோலாக்கு தேவைப்படுற ஒரு பிளேயர் வந்து நீங்க பார்த்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் வந்து ஒரு இன்சைட் ஃபார்வர்ட் / கோல் ஸ்கோரர்லாம் நான் பார்க்கல இரையோலாக்கு வந்து. பட் அப்பவுமே நீங்க பாருங்க செமனியோ அதான் சொல்றது விங்கர் டியூட்டி. செமனியோ திரும்பி வருவான், பால வின் பண்ணிட்டு டச் லைன்லயே ஓடுவான். கடைசி டியோமண்டே அது பண்ணுவான். இப்போ இந்த ஐவரி கோஸ்ட்க்கு ஆடும்போதே அவனோட அந்த ஒர்க் ரேட் வந்து நல்லா தெரிஞ்சது. பேக் அண்ட் ஃபோர்த் ஓடுறாங்கிறது. ஸோ அதுல எனக்கு ப்ராப்ளமே இல்லை. நான் எதுக்கு அந்த லெஃப்ட் ஃபுட்டை டெவலப் பண்ணா ஈ கேன் பிகம். ஏன்னா இட் வில் பிகம் லைக் வந்து செமெனியோ. ஏன்னா நீங்க செமெனியோ பாத்தீங்கன்னாக்க நீங்க பாத்திருக்கீங்க நிறைய. ஈ கேன் ஷூட் வித் போத் ஃபீட், ட்ரிபிள் வித் போத் ஃபீட். ஸோ டியோமண்டேக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ இந்த கேம்ல அந்த ரைட் விங்ல ஃபர்ஸ்ட் கேம் அவன் ஐவரி கோஸ்ட் யாரோட ஆடினாங்கன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பட் ஃபர்ஸ்ட் கேம்ல இ பிளேட் ரைட் விங் நிறைய. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. செகண்ட் ஹாஃப்ல இவன் அமாத் வந்தா, அதுக்கப்புறம் அவனை லெஃப்ட் விங்ல போட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரைட் விங்ல தான் ஆடினான் அவன். ரைட் விங்ல ஆடும்போது he was not again இது வந்து it goes to he was not afraid to use both his feet. அந்த செமெனியோ பாக்குற மாதிரியே இருந்துச்சு ஒரு அளவுக்கு. லைக் அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐ கேன் சி ஏன் வந்து இஸ் அன் இரையோலா டைப் பிளேயர் அப்படின்னு. பட் செமெனியோ வந்து when he came to Bournemouth அவ்வளோ ஸ்ட்ராங்கா 2 ஃபுட்லயும் இருந்தானான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. ஓகே. பட் இஃப் he was anything like டியோமண்டேனா
இவன் வந்து ஈ கேன் பிகம் லைக் அவர் செமென்யோ, நம்ம செமென்யோ மாதிரி ஆகிறதுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதாங்க எல்லாருமே கேட்கற கேள்வி. இப்ப நான் வந்து பிரைஸ் பத்தி பேசுறேன். லைக் உங்க ஒப்பீனியன் சரி, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. உங்க ஒப்பீனியன்ல 100 மில்லியன் வர்த்தா பவுண்ட்ஸ்ல? என்ன இப்ப இருக்கிற மார்க்கெட்ல இட் ஹஸ் டு பி வர்த். இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனை நீங்க வெச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் வர்த். ஏன்னா பார்சலோனா வந்து 60 மில்லியன் கொடுத்து ஆந்தனி கார்டன் வாங்கும்போது தே ஹேவ் செட் தி மார்க்கெட். இந்த விண்டோ, இந்த சம்மர் விண்டோக்கு ஆந்தனி கார்டனுக்கு 60னா யான் டியோமாண்டே அவ்வளோ பொட்டென்ஷியலோட வேர்ல்டு கப்ல நல்லா பண்றான், லைப்சிக்கு நல்லா பண்ணியிருக்கான். ஸோ ஹி இஸ் டெஃபினெட்லி வர்த் 100. ஐ டோன்ட் நோ 130 வரைக்கும்லாம் போகுமான்லாம் எனக்கு தெரியாது. அட் தட் ஸ்டேஜ் நான் வந்து ஈவன் ஐ வில் கொஸ்டின் இஃப் 130 இஸ் வர்த் இட். பட் 100க்கு ஐ திங்க் ஹி வில் பி வர்த் இட். ஓகே, நான் ஏன் கேக்குறேன்னா அடுத்த கேள்வி எல்லாரும் நம்மள திரும்பி கேக்குறது, சரி நீங்க ஒருவேளை ஒர்த் இல்லைங்கிறீங்க, அப்படி வச்சுப்போம். ஒர்த் இல்லைங்கிறீங்கன்னா பேக்கப் யாரு இருக்கா மார்க்கெட்ல? வேற யாரு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க அந்த ஒரு ரோலை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுங்க. எல்லாருமே நம்ம ட்விட்டர்ல எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே எனக்கு தெரியல. லைக் ரைட் விங்கர்ல, ஏன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னாவே பவன் தவிர ரைட் ஃபுட்டட் லெஃப்ட் ஃபுட்டட் ரைட் விங்கர்ஸ்ங்கிறதே ரொம்ப கம்மியாயிட்டா இருக்கு. இல்ல அதுதான். ஸோ ஐ டோன்ட் நோ யாரு வந்து, அதுவும் வந்து இந்த மாதிரி இப்போ செமென்யோவை வந்து ஒரு மாடல் பிளேயர் மாதிரி வச்சுட்டோம், ஒரு மாடல் இறைவலா ரைட் விங்கர் மாதிரி வச்சுட்டோம்னா அவனை மாதிரி யாரால வந்து ஹூ கேன் ட்ராக் பேக்கு முன்னாடி போறது, ரெண்டு விங்லயும் ஆடுற மாதிரி டபுள் ஃபுட்டட் விங்கர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்க சொல்ற மாதிரி இன்சைட் அந்த லெஃப்ட் ஃபுட்டட் விங்கர்ஸ் வந்து பவன் தவிர எனக்கு தெரியல. பவன் இஸ் எனக்கு என்னன்னாக்க பவனுக்கு ஏன் எந்த டீமும் போக மாட்டேன், அதுவும் எஸ்பெஷலி லிவர்பூல் எந்த டீமுங்கிறத விடுங்க, ஏன் இப்போ போக மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஓகே ஏஜ் அவனுக்கு இதுவா இருந்தாலும், அவனுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் உனக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ரைட் விங்ல. இங்க எவனுமே இல்ல. அட்லீஸ்ட் பவன் 1 or 2 இயர்ஸ்க்கு அவன் ஒழுங்கா இருப்பான். அதாங்க எனக்கும் தெரியல. ஏஜ் இஸ் ஒன் ஃபேக்டர். மேபி தே ஆர் சீயிங் சம்திங். மேபி அவனுக்கே வெஸ்ட் ஹாம் விட்டு வரணும்னு இல்லையோ என்னவோ. Like he wants to bring West Ham back up to the league. ஏன்னா ஒரு கிளப் ஆச்சு வந்து கேட்டிருப்பாங்கல்ல, அவன் ஏஜென்ட் கேட்டிருப்பாங்கல்ல, கிளப்ப விடுங்க, ஏஜென்ட் கேட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஃபெப்ரிசியோவோ ஆன்சின் எவனோ ஒருத்தவனாச்சும் வந்து ட்வீட் ஆச்சு போட்டிருப்பானுங்கல்ல, இந்த மாதிரி பவனுக்கு வந்து கேட்டாங்க, அவன் தான் வந்து வேணாம்னு சொல்றது ஏதோ ஒண்ணு. சோ அப்ப எதுவுமே வரலன்னா எனக்கு என்னமோ வந்து ஓகே அவன் வெஸ்ட் ஹாம் திருப்பி கூட்டிட்டு வரணும், நான் இங்கதான் இருப்பேன்னு நினைச்சிட்டானோ என்னவோ. அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்லனாக்க ஐ திங்க் எனக்கு என்னன்னா வெஸ்ட் ஹாம் ஹேஸ் டு செல். ஏன்னா அவங்களுக்கு they need to raise 150 million இந்த சம்மர் விண்டோ. அதான் எப்படி இருந்தாலும் மேத்யூஸ் பெர்னாண்டஸ் போயிடுவாங்க, அதுல சந்தேகமே இல்ல. they will get 80 million. 80 மில்லியன் வாங்கிடுவாங்க. சம்மர் வில்லுக்கு எவனாச்சும் வந்தாலும் வருவான் வச்சுக்கோங்க. மேத்யூஸ் பெர்னாண்டஸ்க்கு 100 கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. பாக்கி 50 எங்க இருந்து உங்களுக்கு வரும்? எந்த பிளேயர்? அத ஏதோ புது ஓனர் வந்திருக்கானுங்களாமாங்க, they have influxed 85 million pound ஆமா, தெரியல. ஐ மீன் something like that. அதனால மேபி they will be saying எனக்கு மேத்யூஸ் பெர்னாண்டஸ் மட்டும் போடனா கூட போதும், then I will come back to the Premier League and then நான் என்ன பண்றேன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுதான்னு தெரியல. பட் பவன் இஸ் ஒன். எனக்கு அதான் எனக்கு வந்து அந்த ரைட் இங்க வந்து டாப். இப்போ வந்து மேன் சிட்டிக்கு ரைட் விங்கர் யாரு? செமென்யோ. ஆர்சனலுக்கு ரைட் விங்கர் யாரு? சாக்கா. செல்சிக்கு ரைட் விங்கர் யாரு? நெட்டோ. யுனைடெடுக்கு ரைட் விங்கர் யாரு? எம்போமோ. டாட்டனமுக்கு ரைட் விங்கர் யாரு? இப்போ இவன் இருக்கான், அந்த அந்த சைன் போன விண்டோல சைன் பண்ணாங்களா, குடூஸா. நீங்க மத்தது எல்லாமே மேபி சில சமயம் குலுசெவ்ஸ்கி வந்தா வருவான், பட் அவன் மோர் லெஃப்ட் விங். பட் குலுசெவ்ஸ்கில எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சது, ஃபுட்பால் வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து ஏதோ ஒரு மர்ம இதுல உள்ள வச்சிருக்காங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அதுல என்ன எதிர்பார்க்கலாம் கூட எனக்கு ஐடியா இல்ல. பட் எனிவேஸ் எனக்கு அந்த பொசிஷன்ல இருக்கிற லேக் ஆஃப் ஆப்ஷன்ஸே வந்து இந்த நிலைமை கொண்டாந்து விட்டுட்டோம்னு தான் நினைக்கிறேன். மேபி ஓகே நம்ம போய் வாங்கிடுவோம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம இருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ டோன்ட் லைக் இட் டிராகிங். இது என்னங்க ஒரு மாசமா டிராக் ஆயிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஓகே அவன் வேர்ல்டு கப்ல இருந்துட்டு போறான். இப்ப நீங்க போய் முன்யாசின்னு தான் மெடிக்கல்ல முடிச்சுட்டு கூட்டு வந்தீங்க, வேர்ல்டு கப்ல தான் இருக்கிறான். நீ எனக்கு என்னமோ லைப்சிக் வந்து they will not leave before 120 மில்லியனுங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அதுக்குதான் வந்து இவ்வளவு டிலே. 120 கொடுத்தா வாங்கிக்க, அதை தவிர வந்து எப்படியுமே வராத அப்படிங்கிற ஒரு ஐடியாலே இவனுங்க சுத்திட்டு இருக்கானுங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அதாவது ஒரு பெரிய இது என்ன இருந்துச்சுனாக்க அந்த பைபேக் ரிலீஸ் கிளாஸ் இருந்துச்சு. சோ டக்குன்னு ஓசாசுனால எதுவும் நெகோஷியேட்லாம் பண்ண முடியாது நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா. லைப்சிக் வந்து ரிலீஸ் கிளாஸ் இருக்கான்னு தெரியாது, பட் டெஃபினட்டா 120 மில்லியன் கம்மியாலாம் இல்ல ரிலீஸ் கிளாஸ். சோ
லைவ்ஸிக்கு வந்து 120 மில்லியன் கூடுறா அப்பதான் நான் விடுவேன்னு அவன் லைக் நெகோசியேஷன் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா மெடிக்கல் வந்து இப்போ எலைட் ஆண்டர்சனுக்கே இப்போ சிட்டி வந்து பே பண்ணிருக்காங்க. மெடிக்கல் வந்து அங்க இப்ப இந்த பானமா கேம் நேற்று நைட்டு முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து தேர் கோயிங் டு டூ த மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ மெடிக்கல் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அந்த கிளப் வந்து நெகோஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, வேற எதுவும் இல்லை. பட் ஆனா அதை தவிர்த்து ஐ லாஸ்ட் யூ கோயிங் ஃபார்வர்ட், எனக்கு வந்து ஓகே டியமண்டை பத்தி தான் எல்லா ரூமர்ஸ் லிங்க்ஸ் வருது. ஐ ஆம் கன்சர்ன்ட் வேற எந்த பொசிஷனுக்கும் எந்த லிங்க் எதுவுமே வரலங்கிறதே எனக்கு பிக்கர் வந்த ஒரே லிங்க் மார்க்கோ பலஸ்ட்ரா ரைட் பேக், அவன் செல்சிக்கு போயிட்டான், இப்போ போய் சைன் பண்ணிட்டான். அதான் அதனால எனக்கு வந்து எனக்கு எல்லா பொசிஷன்ஸை விட அந்த டிஎம் பொசிஷன் வந்து எனக்கு ரூமர்ஸே வராது வந்து எனக்கு ரியலி ரியலி கன்சர்னிங். ஓகே லாஸ்ட் டைம் எட்வர்ட்ஸ் எல்லாம் இருந்தபோது ரூமர் எதுவுமே வரல, டக்குன்னு போய் ஃபெபினியோ வாங்கிட்டு வந்தோம். ஓகே ஐ கெட் இட். நீங்க சொல்றீங்கல்ல இப்ப இந்த விக்டர் முனியோஸும் அப்படிதான் இருந்துச்சு, லிட்டரலா ஓவர் நைட்ல நடந்துச்சு. நானே புரியுதுங்க இது என்ன அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து நிக்குது அப்படின்னு. அதான் எனக்கு புரியுது, நான் இல்லன்னு நான் சொல்லல. பட் ஆனா ஆஸ் அ ஃபேன் எனக்கு வந்து பயங்கர கன்சர்னிங். ஏன்டா இந்த சம்மருமாடா வந்துட்டு ஒரு டிஎம் வாங்காம இது போறீங்களாடா சீசனுக்கு, சத்தியமா டீம் தாங்காதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் இருக்கிறேன். யூ வாண்ட் கெட் இட் டன் ஓவர் நைட், ஐ எம் ஆல் இன் ஃபார் இட். ஆனா அந்த டிஎம் எனக்கு கண்டிப்பா ப்ரீ சீசனுக்கு வேணும். ப்ரீ சீசன் இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இவங்க வந்து இந்த கிராவன்பச் ஆக்சுவலாவே ஜெனுவினாவே நல்லா ஆடுறான், அதை பார்த்துட்டு சரி டிஎம் தேவையில்லைன்னு இன்னொரு வாட்டி சரி ஜஸ்ட் ஆட் அன் ஆஃப் சீசன் இன்னொரு டிஎம் தேவையில்லைன்னு இது முடிவு பண்ணாங்கன்னா பிரச்சனை. இதுல போறதுக்கு கர்டிஸ் ஸ்டோன்ஸ் வேற விட்டுட்டு போவான்னு வேற ரூமர் இருக்கு. பேசிக்கா இந்த மார்க்கெட் ஏறினத்துல மத்த அட்வான்டேஜ் இருக்கோ இல்லையோ நம்மளும் பிரைஸ் ஏத்திட்டோம். இப்போ கர்டிஸ் ஸ்டோன்ஸ்க்கு 60 மில்லியன் கொடுத்தாதான் விடுவோம்னு சொல்லியிருக்கோம். அப்படியா? நம்ம எவ்வளவு வந்து இன்டர் கேவலமா பிச்சைக்காரத்தமே 20 மில்லியன் ஆஃபர் பண்ணானுங்க. சரி ரூபால் அடிக்கணும்ல ஓடு. அப்படியே ஏன்டா போய் இவனுக்கு யாருக்கு அந்த யுனைடெட்ல ஒரு ஃபார்வர்ட் இருந்தானே, யாரு ஜர்க்ஸியா? இல்லைங்க இன்னொன்னு இப்பதான் வாங்கினானுங்களே, இன்டர் மிலான் தான வாங்கினானுங்க. யாரு செஸ்கோ இல்லைங்க, இன்டர் மிலான் வாங்குனாங்களா எனக்கு தெரியாது யாரு. அட போன வருஷம் ஹாய்லண்ட் நாப்போலில நாப்போலி வாங்கினானுங்களே, இன்டர் மிலான் வாங்கலையா? நான் இன்டர் மிலானை திட்டிருப்பேன். அதனால வந்து அவனுக்கு காசு கொடுக்க தெரியுது, இங்க வந்து கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு திட்டிருப்பேன். நாப்போலியா அது என்னமோ வேணா வந்து 50 மில்லியன் கொடுங்கடா, அதை விட்டு 20 மில்லியன் கொடுத்துட்டு இருக்கானுங்க பிச்சைக்கார பசங்க. 60 மில்லியன் கர்டிஸ் ஸ்டோன்ஸோட பிரைஸ். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா கர்டிஸ் வந்து ரினியூ பண்ண மாட்டேன்னு உட்கார்ந்திருக்கான். எனக்கு இப்ப அஷூரன்ஸ் ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் ரெகுலரா கிடைக்கல. என்னமோ வந்து ஸ்லாட்னால வந்த சண்டையினால தான் கர்டிஸ் ஸ்டோன்ஸ் வெளியே போறான்னா டபா குட்டிங்க என்கிட்ட. ஸ்லாட்னால தான் சண்டை போட்டு வெளியே போறானா? இப்பதான் மேனேஜர் சண்டை இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். சரி இப்பதான் மேனேஜர் சேஞ்ச் ஆயிடுச்சுல, சைன் பண்ண வேண்டியதானே? ஓகே நான் சைன் பண்ணேன். நான் கான்ட்ராக்ட் பத்திலாம் எதுவுமே சொல்லலையா. அவன் ஆடல, அவன் ஆட வச்சது அதிகமாவே ஸ்லாட் தான். கிளாப் கூட அவ்வளவா ஆட வைக்கல. 2 வருஷத்துல அவன் ஸ்லாட் ஆடினது டபுள் மடங்கு கிளாப்போட. அது சரி. இல்ல எனக்கு என்னன்னாக்க அவன் வந்து இல்ல என்ன பேச்சு வருதுன்னா, அவன் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் அந்த மிட்ஃபீல்ட்ல அவனுக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் இல்லனாக்க அவனை கிடைக்காதுங்க. எப்படிங்க கிடைக்கும்? கிராவன்பெர்ச், மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை அண்ட் வேர்ட்ஸ் 4 பேர் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்காது இவனுக்கு. ஸ்டார்டிங் கம்பெனி ரைட் பேக் ஆக சொல்லுங்க. அவனுக்கு வந்து சென்டர் மிட் தான் வேணும்னு அவன் உட்கார்ந்துருக்கான். ஆனா சென்டர் மிட்ல ஆப்வியஸ்லி இவ்வளவு பேர் இருக்காங்க நமக்கு. சோ அதே மாதிரிதான் பேலண்டார் வேணும்னு ஒருத்தன் கிளம்புனா, அந்த கிளம்புனதுல இருந்து மொத்தமா முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து இருந்தா கூட எவ்வளவு பேலண்டார் வாங்கி கொடுத்துருப்போம், காசுக்கு கொடுத்தாச்சு வாங்கி கொடுத்துருப்போம். அங்க போனதுல இருந்து இப்ப வந்து ரைட் பேக் ரீப்ளேஸ்மெண்ட் வேற சைன் பண்ணிட்டாங்க. அங்க ரைட் பேக்கா இருப்பானே தெரியாது. டம்ஃப்ரீஸ் தானே, அதை நான் பேச சொல்ல விரும்பல. சைன் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு கிளப்ல ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. பேலண்டார்ல இப்ப இங்கிலாந்துக்கும் போக முடியல. பேலண்டார் வாங்கி போறதுட்டு போனேன், அங்க போய் அங்க சும்மா தான் உட்காந்துருக்கேன். இதே மாதிரி நீ இன்டர் மிலான் பண்ணி சும்மா தான் உட்காந்துருப்ப, உன்னை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்க, அவ்வளவுதான். சரி. ஆனா என்ன தெரியுமா ஜோக்கு, லிவரமெண்டோக்கு இன்ஜரிக்கு அப்புறம் இவனை கூப்பிடாம சாலபாவை போய் கூப்பிட்டாரு பாத்தீங்களா? அங்க நிக்கிறான், அங்கேயே முடிஞ்சிருச்சு. அங்கேயே அவனுக்கு பேலண்டார் பினிஷ். நீ அங்க என்ன பண்றேன்னு பாக்குற. மொரினியோ வேற ராடி ஏத்துவா வாயிலேயே விட்டு, உனக்கு இருக்கு வா நீ அடுத்த சீசன் அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் நான் என்ன நடக்கணும்ட்டு. உடனே வந்து கர்டிஸ் ஜோன்ஸ் உன் வாழ்க்கை நீ பாத்துக்க, நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னேங்க. கர்டிஸ் அதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்ல நினைக்கிறேன்னா, ஏன்னா அவனுக்கு அங்க சென்டர் மிட்ல வந்து கேம் டைம் கிடைக்கும், ஸ்டார்டிங் பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு. தாராளமா போய் அங்க என்னத்தையோ பண்ணிக்க, காசை வாங்கி கொடுத்துட்டு போ. இல்ல நீதான் பெரிய ஸ்கவுசரு அப்படி இப்படிங்கிறியே,
ரெனியூவல் சைன் பண்ணு, ரிலீஸ் கிளாஸோட சைன் பண்ணு, சைன் பண்ணிட்டு வந்து காசை கொடுக்க சொல்லு. எல்லாருக்கும் ஆடணும்னு இருக்கும் இல்ல, அதனாலதானே விட்டுட்டு ஆடணும்னு இருக்கும். எல்லாமே வேணும்னா நீ வந்து உன் டேலண்ட்டை காட்டு. நான் மெக்காலிஸ்டரோட ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் சோபஸ்லையோட நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், டேலண்ட்டை காட்டு, நீ ஆடுவே, அவ்வளவுதான். போன வருஷம் மெக்காலிஸ்டர் ஆடுறதுக்கு கர்டிஸே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இங்க பாருங்க, எனக்கு ஓகே, நான் மேனேஜர் இல்லை, நான் எனக்கு ஓகே, எனக்கு கட்டி ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஓகே, நான் ஆடுல சந்தேகம்லாம் கேட்க மாட்டேன் நான். ஆனா மேனேஜர் பாக்கணும், மேனேஜர் முடிவு பண்ணும், அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்ல எனக்கு என்னன்னாக்கா, அவன் இங்கேயே இருந்தா he will get his chances. 4 ட்ரோஃபிக்கு கம்பீட் பண்றான்னா he will get enough chances to start games. அதுதான் என்னோட ஐயா அவரை பொறுத்த வரைக்கும் வீக் இன் வீக் அவுட் ஸ்டார்ட் பண்ணணுமாமா. அவரு ஒரு காலண்டார் புதுசுக்கு அவரும் பண்றாரு போல, அப்புறம் என்ன பண்றது? இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளேயர். இல்ல இப்போ எனக்கு புரியுது, லைக் 2 சைடும் எனக்கு புரியுது. இந்த சென்ஸ் வந்து ஓகே, லிவர்பூல்ல இருந்தா யூ வில் கெட் மோர் ட்ரோஃபிஸ். ஆனா இன்டர் மிலானுக்கு போனா நீங்க வந்து வாரம் லைக் எல்லா பிளேயர்ஸ்க்கும் வாரம் ஆடணும்னு இருக்கும். லைக் அதனால தானே மெக்டாமினேவே வந்து யுனைடெட் விட்டு போனா. லைக் தட் வாஸ் பார்ட் ஆஃப் த ரீசன் வாரம் ஆடுவான். அண்ட் இப்போ சரியால வந்து நல்லா தானே பண்றான். ஸோ ஐ மீன் இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து த பிளேயர் அண்ட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ கர்டிஸ்னாக்கா அவன் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டான் as a player. ஸோ அதனால வந்து ஓகே, இனிமே வந்து எனக்கு வீக் இன் வீக் அவுட் ஆடணும், நான் எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்டேன் சப்பா, வீக் இன் வீக் அவுட் ஆடி நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்கும் அவனுக்கு. ஸோ இல்லைங்க, அவனை எல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேங்க. he's trying to do what is good for him. அதெல்லாம் அவனை தப்பே சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஓகே, நீ ஒரு கிளப்புக்கு போகணும்னு ஆசைப்படுற, அந்த கிளப்பை வந்து காசு கொடுக்க சொல்ல அனுப்புறோம், அவ்வளவுதான். as simple as it is. என்னன்னா இப்போ லிவர்பூல் நீங்க சொல்லலாம், ஓகே லாஸ்ட் இயர் ஆஃப் ஹிஸ் கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணிட்டு போலாம்லடா 20 மில்லியன். ஆனா இதுவே ஒரு பார் செட் ஆயிரும் நம்ம கிளப்ல. ஓகே லாஸ்ட் இயர் ஆஃப் த கான்ட்ராக்ட்னா 20 கொடுத்தா இவங்க வாங்கிக்குவாங்க, வாங்கி நம்ம பிளேயர் வந்து வாங்கிக்கலாம். இப்ப லிவர்பூல் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல அவன் ஃப்ரீயே போயிட்டு போறான், எங்களுக்கு அது கவலை கிடையாது, ஆனா நாங்க வந்து 20 கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தேன், நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி நம்ம கிளப்ல தான் நிறைய இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்ட் ரன் டவுன் ஆகுது, மற்ற கிளப்ல தான் இப்படி ஆர்சனல் சிட்டில எல்லாம் இந்த மாதிரி ஆறுது இல்ல, ஸோ அதனால ஏன் நம்ம வந்து செல் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு இருக்கு. எனக்கு அதான் நிறைய இல்ல, நம்ம வந்து ஃபர்மினோ சாலா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்டர் ஆறான்னு நினைக்கிறேன். இப்போ இதுவும் அடுத்த சீசன். சோ அவனும் வந்து அந்த மாதிரி தான் போகணும்னு நினைச்சானா அவனும் he can run down his contract. கொனாட்டே இப்போ ரன் டவுன் பண்ணிட்டு போயிட்டான். அதான் கொனாட்டே, அதான் சொல்றேன், there's a big list. நம்ம வந்து ஃப்ரீயா நம்ம வந்து விட்டது நிறைய எல்லாமே. பட் ஐ டோன்ட் நோங்க, இஃப் தேர் கான்ஃபிடென்ட் இனஃப் நாங்க ஃப்ரீல விடுவோம் அப்படின்னா இட் ஷோஸ் தட் our financials are good. அண்ட் நம்ம அந்த வீடியோ நம்ம போன மாசத்துல கூட பண்ணோம், அந்த வீடியோ நீங்க பாருங்க மக்களே, பட் எவ்வளவு ஃபைனான்சியல்ஸ் நல்லா தான் இருக்குன்ட்டு. பட் கமிங் பேக் டு த டிஎம் பொசிஷன், தயவு செஞ்சு யாராச்சும் வாங்குடா. சத்தியமா இன்னொரு சீசன்ல என்னால பார்க்கவே முடியாதுடா. கிராவன்பர்ட்ஸ் எல்லாம் டிஎம்மா வச்சீங்கன்னா, சேஸ் வேற சொல்றாரு நிறைய வேர்ல்ட் கப்ல பயங்கரமா பண்றான், டிஎம் ஆடல ஆடினா கேவலமா ஆடுறான். அவனும் ஃப்ரெங்கி டியாங் தான் ஆடுறான். அப்ப ஃப்ரெங்கி டியாங் தான் பின்னாடி இருக்கிற வேலையை பண்ணுவான், இவன் மேலதான் போவான்னு நினைக்கிறேன். பாக்ஸ் பக்கத்துல போயிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர் 8 பங்கல மேலயும் கீழயும் ஓடுவான், அவ்வளவுதான். அதுதான் அதான். ஏன்னா தலைவனை மறுபடியும் பின்னாடி ஆட வச்சா அரக்க பறக்க பாப்பா 4 பேர் ஓடிடுவாங்க, அத தெரியும் அவருக்கும். அதனால ஃப்ரெங்கி டியாங் ஆட வச்சு ஒப்பேத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது குரூப் ஸ்டேஜ்ல என்ன யார் ஆடினாங்க? குரூப் ஸ்டேஜ்ல நெதர்லாண்ட்ஸ் ஆக்சுவலா டீசென்ட் அப்போனன்ட்ஸ் ஆடினாங்க. ஜப்பான், ஸ்வீடன், அப்புறம் ஸ்வீடன்லாம் டீசென்ட் ஆப்போனன்ட் கிடையாது. ஸ்வீடன்லாம் லஜாத்தாதீங்க டீசென்ட் ஆப்போனன்ட்னு. பயங்கர ஃபார்ம்ல இருந்தா தெரியும்ல, அது ஒத்த பிளேயர். அது நம்மள்ட்ட வந்து ஒரு சீசன் ஃபுல்லா பயங்கர ஃபார்ம்ல இருந்தா நம்மள வந்து யூஸ் பண்ணிட்டான் ஈசாக் சீசன் ஃபுல்லா. ட்ரைனிங் நல்லா இருக்கு, ட்ரைனிங் மட்டும் நம்ம பண்ணிப்போம், ஃப்ரெஷ்ஷா வேர்ல்டு கப் போவோம் யூஸ் பண்ணிட்டான், அதனால ஒழுங்கா பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ஜப்பான் ஓகே, நல்ல குவாலிட்டியான சைட்டா ஒத்துக்கிறேன். ஸ்வீடனும் ஆக்சுவலாவே நல்லா ஆடினாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் தேர்ட் பிளேஸ்ல முடிச்சாங்க. பட் ஐ திங்க் ஜப்பானும் அவங்களும் 2 பேருமே ஐ திங்க் சேம் பாயிண்ட்ஸ், அது 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ். சோ ஓகே, சரி டிஎம் உங்களுக்கு யாரு வேணும்? யாராச்சும் இருக்காங்களா? முதல்ல ஐடியலி நான் எலியட் ஆண்டர்சன் தான் சொல்லியிருப்பேன். பட் ஆடம் பார்ட்டனும் ரூமர்ஸ் எல்லாம் போயிடுச்சு இப்போ. அதெல்லாம் ஆடம் பார்ட்டன்லாம் அவ்வளவுதாங்க. ஆடம் பார்ட்டன்லாம் போயிருச்சு, செத்துருவான் அவன். நான் இறைவலாட்டெல்லாம் வந்து ஆண்டானா 2 கேமுக்கு அப்புறம் எனக்கு ஆக்சிஜன் டேங்க் வேணும் அவனுக்கு. ஆமா, இல்ல இறைவல அப்பாயிண்ட் ஆனவனே போயிடுச்சு. இப்போ ரீசெண்டா அந்த வேர்ல்டு கப் ஹைப்ல வந்து ஒருத்தன் இருக்கான், அயூப் புவாடின்னு, மொராக்கோ டீமுக்கு ஆடுறான். பட் லீல் மிட்ஃபீல்டர் அவன். அவன் வந்து ப்ராப்பர் 6 இல்ல. ஐயா அப்ப பிஎஸ்ஜி அங்கேயே வந்துருவானுங்கல்ல? இல்ல அதுதான் அயூப் புவாடி வந்து இப்ப எல்லாருமே இன்ட்ரெஸ்டட். ஏன்னா அவன் பயங்கரமா, அவனுக்கு இப்ப என்ன 20 வயசோ 21 வயசோ தான் அவனுக்கு.
பயங்கரமா ஆடுறான். லைக் இஸ் லிட்டரலா பிரேசில் கேம், மொரோக்கோ பிரேசில், அவன் ஃபுல்லா டிக்டேட் பண்ண உட்காந்து, அவனுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சும் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா உட்காந்து டிக்டேட் பண்ணிட்டு இருந்தான், கேம் எப்படி போகும், என்ன டெம்போல போகும், என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ இஸ் ஒரு டேலண்ட். பிஎஸ்சி இருக்கானுங்க, சிட்டி இருக்கானுங்க, எல்லாருமே தேவ் டேக்கன் நோட்டீஸ், இவன் பயங்கரமா ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. லீல்ல இருக்கான். அப்ப கஷ்டம் தான் நமக்கு. ஆமா, மேனேஜர் யார் தெரியும்ல, இது ஃபன் ஃபேக்ட். இது அவன் பிரேசிலுக்கு அகேன்ஸ்டா ஆடினா. ஸோ பிரேசிலோட மேனேஜர் கார்லோ ஆன்செலாட்டி, அவனோட கிளப் மேனேஜர் வந்து ஆன்செலாட்டியோட பையன். அந்த டேவிடே ஆன்செலாட்டியா? அடங்கொய்யால. ஸோ இது ஃபன் ஃபேக்ட் அது. பட் இல்ல, ஸோ ஐ மீன் அவன் ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்ல இப்போ எலியட் ஆண்டர்சன் போயிட்டான் பிரீமியர் லீக்ல இருந்துன்னு பார்த்தோம்னா. ஆடம் வார்டன் எங்கேயும் மூவ் ஆக மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இருந்த ஒரே இன்ட்ரெஸ்ட் நம்மளும் இப்போ வந்து விட்டுட்டோம். மார்டிஸ் ஃபெர்னாண்டஸ் வந்து லுக்ஸ் மோர் அண்ட் மோர் லைக்லி டாட்னம்க்கு போவான் அப்படின்னு. அப்படியா? யுனைடெட் இல்லையா? இல்ல, டாட்னம் வந்து ரொம்ப அக்ரெசிவா தே வாண்ட் மிட்ஃபீல்ட் டியூவோ ஃபெர்னாண்டஸ் அண்ட் டொனாலியா. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து 200 மில்லியன் கொடுக்குறாங்களாம். அவனுக்கு எங்க அவ்வளவு காசு வந்துச்சு? யாருக்கு தெரியும், போட்டு வாங்குவாங்க. ஃபுல் பேக் லைன்லாம் ஃபுல்லா இதுவாயிடுச்சு. என்னது, பெட்ரோ. ஆமா, 2 ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர், செனசியும் ராபர்ட்சன். அப்புறம் இன்னொரு ஒரு சென்டர் வாங்கினாங்கல, சைன் பண்ணிட்டானுங்க. மிட்ஃபீல்ட்ல வந்து மாட்டிஸ் ஃபெர்னாண்டஸ். அதாவது என்ன, எப்படி இந்த இது எப்படி போச்சுன்னா, மாட்டிஸ் ஃபெர்னாண்டஸ் வந்து இனிஷியலா எனக்கு யுனைடெட் தான் வேணும். டாட்னம் வந்து பிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வெஸ்டாம் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, லைக் we are ready to talkன்னு. ஆனா அவன் பிளேயர் வந்து எனக்கு யுனைடெட் தான் வேணும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, பிளேயர் இஸ் ஓப்பன் டு போத் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது ஃபார் டாட்னம். அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 டேஸ் பேக் வந்து போட்டாங்க, இந்த மாதிரி மாட்டிஸ் ஃபெர்னாண்டஸ் இஸ் யுனைடெட் வந்து எதுவும் பெரிய அப்ரோச் இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால இஸ் மோர் லீனிங் டுவர்ட்ஸ் சைனிங்ஸ் ஃபார் ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் நமக்கு ஒண்ணு வரல, நம்ம உட்காந்து என்ன பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமா. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் இல்ல. ஐ மீன் 4500 ப்ரீ சீசன் டார்கெட். ஃபிக்ஸ்சர்ஸ் மறந்தே போச்சு பாருங்க. அது வேற ஒண்ணு வந்திருக்கு இல்ல, அது என்ன ஆப்பிடுச்சிருக்கே? முதல்ல 5 ஃபிக்ஸர் என்னது? முதல்ல 5 ஃபிக்ஸ்சர். சோ நமக்கு வந்து நான் இது ஆப்டால பார்த்தேன். நமக்கு வந்து we have the third easiest schedule. அடங்குய்யால ஃபர்ஸ்ட் 10 ஃபிக்ஸ்சர்ஸ்கா? ஃபர்ஸ்ட் 5 ஃபிக்ஸ்சர்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் 5 ஃபிக்ஸ்சர்ஸ்க்கு we have the third easiest schedule. சோ ஓபனிங் கேம் வந்து நியூகாசல் அட் சென்ட் ஜேம்ஸ் பார்க், ஈசாக் டார்பி. என்னது ஃபர்ஸ்ட் கேமா? ஆமா, ஈசாக் டார்பி ஃபர்ஸ்ட் கேம். ஐயோ, அவங்கிட்ட சலசம் பண்றதுக்குனே போட்டு வச்சிருக்காங்க. 2-3 வருஷமா அவங்கிட்டயே சலசம் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஹோம் கேம் யார் தெரியும்ல? யாரு? நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோம். சுத்தம்டா. அப்பதான் எலியட் ஆண்டர்சன் போயிட்டான்ல. ஐயோ, அவங்கள்ட்ட வேற நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்குமே. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்தா தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போவானுங்களே. ஐயோ. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து இப்ஸ்விச் அவே, அது கொஞ்சம் பரவாயில்ல. ஃபுல்ஹாம் ஹோம். அப்புறம் 5th வந்து போர்ன்மத் அவே. சோ இரேயோலா டார்பி. போர்ன்மத் அவேயா? ஐயோ, அங்க யாரு இப்ப வந்து மார்க்கோ ரோசா? ஆமா. ஐயோ, என்னத்தான் என்னமோ ஈஸி, நீங்க பூராமே ட்ரிக்கியா தான் இருக்குது. இல்ல, அது லீகோட குவாலிட்டி அப்படி இருக்குங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா, அந்த ரேட்டிங் வந்து ஈஸின்னு ஏன் வந்துச்சுன்னா, இப்ஸ்விச் நடுவுல இருக்கிறதுனால அது ஈஸின்னு. இப்ஸ்விச் தான் ரேட்டிங் கீழே தூக்கி இருக்கான். ஆனா அதான் உலகத்துக்கே தெரியும், நம்ம தான் இந்த மாதிரி டீம் தான் நம்ம பாயிண்ட் எடுக்க மாட்டோம்னு. போன வருஷமே வேற காமிச்சிட்டோம். இந்த வேற ரெலிகேட்டட் டீம், ப்ரொமோட்டட் டீம் எடுக்கவே மாட்டோம். வேற என்ன நடக்க போகுதோ. ஐ திங்க் எதுவும் லைக் இல்ல, ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட்னு சொன்னா, ஒரு பெரிய ரன் ஆஃப் டஃப் ஃபிக்ஸ்சர்ஸ் இல்ல. ஐ திங்க் தேர் இஸ் ஏதோ ஒரே ஒரு ரன் வேர் வி பிளே ஆர்சனல், செல்சி அண்ட் யுனைடெட் ஒன் ஆஃப்டர் தி அதர். பட் ஆனா ஐ திங்க் சோ, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. பட் ஒரு பெரிய ரன் ஆஃப் டீம்ஸ், ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான ரன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை நமக்கு. லைக் ஒரு 5 கேம் வந்து எல்லாருமே கஷ்டம்டா, லைக் ஒரு ஆர்சனல், செல்சி, சிட்டி, யுனைடெட் அந்த மாதிரி, லைக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நமக்கு. டைட்டில் தான். கிராவன்பெர்ச் வச்சுக்கிட்டு டிஎம்மா போனோம்னா டைட்டில்லாம் இல்ல, சாம்பியன்ஸ் லீகே வருமான்னு தெரியாது. ரைட். அதாவது ரியாலிட்டி தெரிஞ்சா சரி. இந்த மாதிரி ஃபிக்ஸ்சர்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கு, அதனால நம்ம இப்படி போவோம். ரொம்ப மோசமா 15 பாயிண்ட் எடுத்துட்டோம்னா மொமெண்டம்லயே நம்ம டைட்டில் ஜெயிச்சிருவோம். போன வருஷம் எவ்வளவு எடுத்த ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல? தெரியாது, தெரியக்கூடாது. ஏன்னா வாயில இருந்து வந்துச்சுன்னா அப்புறம் நான் கேவலமா கேப்பேன் நானு. மொமெண்டம்னு. சரி மக்களே, நீங்க முதல்ல போடுங்க, எப்படி கோப் பண்றீங்க கிளப் ஃபுட்பால் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. அப்புறம் மறக்காம இதையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்பாட்டிஃபை பக்கமும் வந்துருங்க.
இந்த குரூப் ஸ்டேஜ்ல எல்லாம் நம்மளும் நானும் சேசாதிரி உட்காந்து அதை பத்தி பேசுவோம். ஸோ மறக்காம அதையும் வந்து பாருங்க. அண்ட் வீக்லி நம்ம காமெண்ட்ஸ்ல போடுங்க, ஏதாச்சும் ரூமர் இது வருதா, நம்ம கிளப்புக்கு இது உருப்பிடுமா உருப்படாதா, என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அப்ப நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் அதுலயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கப்பா. ஆமா, அடுத்த எபிசோட் வரைக்கும் நன்றி, வணக்கம்.